கண்மணி அன்புடன்ல இத்தன நாளா நடந்தத விட, நான் எப்படி பண்றேன் பாருன்னு சொல்லி, அன்போட பாட்டி, நான் ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட் பண்ண போறேன். எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி கூட்டு வந்து வெளியில நிப்பாட்டிட்டு, அதுவும் அந்த கதாநாயகி வரலன்னு சொல்லிர்றாங்க. கதாநாயகி வரலன்னோனே யாரு வருவா? எதிர்பார்த்தபடி வெண்ணிலா தான் வராங்க. ஆனா ஹீரோவா ஆக்ட் பண்றதுக்கு அன்பு ஏற்கனவே ரெடி பண்ணிட்டாங்க பேசி, பேசி பாட்டி. ஆனா ஹீரோயின் வந்து வெண்ணிலா தான் தெரிஞ்சோனே அன்பு கொஞ்சம் அப்படி இப்படின்னாலும், கடைசி வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு நடிக்கிறதுக்கு. நடிக்கும்போது கண்மணியோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஆடியன்ஸ் பார்க்க வந்து விருப்பப்பட்டுருப்பாங்க. கண்மணி உண்மைக்கே பொசசிவ் ஆகுறாங்க. ஏற்கனவே கண்மணிக்கு வந்து வெண்ணிலா கூட தொடர்பு இருக்கிறனால தான் கோவம். இப்ப அந்த கோவம் அதிகமாயிருக்கு. ஆனா, அன்போட அம்மாவும் கார்த்தியும் இத சும்மா விடல. வெண்ணிலாவோட சந்தோஷத்த கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்லி, வெண்ணிலா உட்கார்ற சேர்ல எதையோ ஒண்ணு ஊத்தி விட்டுர்றாங்க. அது வந்து அவங்க உட்கார்ந்த உடனே சேரோட புடிச்சுக்கிடுது. எந்திரிக்கவும் முடியல. எந்திரிச்சா சேரோட நகருது. வெண்ணிலா ஒரே அவமானமா இருக்கு. ஆனாலும் வெளிக்காட்டிக்காம இருக்காங்க. அநேகமா அவங்க இந்த ஷூட் முடியறதுக்கு முன்னாடியே வெளியில போயிருவாங்க போல. கண்மணி ஒரு வேள மறுபடியும் இந்த ஆட் ஷூட்ல அன்போட நடிக்க வாய்ப்பு இருக்கோ என்னமோ! ஏன்னா வேற வழி இல்லாம கூட இந்த பாட்டி கண்மணிய நடிக்க வைக்கலாம். வெண்ணிலாவ தான் பிளான் பண்ணி அன்போட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஆட் ஷூட் ஏற்பாடு பண்ணியிருந்தா, அது நடக்காது. பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.